உத்திரம் இதன் சமஸ்கிருத பெயர் பிந்திய சிவந்த நிறத்தது என்று பொருள்படும். வானத்தில் இது ஒரு தொட்டில் அல்லது கட்டிலின் கால்கள் போன்ற வடிவத்தில் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சுய உழைப்பால் முன்னேறுபவர்கள். மற்றவர்களின் உதவியை அதிகம் நாடமாட்டார்கள். தலைமை பண்பு கொண்ட இவர்கள் அரசியல், சட்டம், கற்பித்தல், நிதி மேலாண்மை அல்லது கலைத்துறைகளில் சிறந்து விளங்குவர். இவர்கள் 32 வயது வரை சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் 38 வயதிற்கு பிறகு இவர்களது வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். குடும்ப பொறுப்புகளை தாங்கும் திறனும் மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றமும் இவர்களுக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரம் பொதுவாக திருமணத்திற்கு மிகவும் உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இவர்கள் குடும்ப பாரம்பரியத்தை காப்பதிலும் வாழ்க்கை துணையுடன் உண்மையாக இருப்பதிலும் சிறந்தவர்கள். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த நட்சத்திரம் இதுவாகும். பங்குனி உத்திரம் திருவிழா இந்த நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. திருச்சி இடையாற்று மங்கலத்தில் உள்ள ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் திருக்கோயில் உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய விசேஷமான கோயிலாகும். கால்வலி அல்லது திருமண தடைகள் உள்ளவர்கள் இக்கோயிலில் வழிபாடு செய்வது சிறப்பு. சென்னை பாடியில் உள்ள திருவலிதாயநாதர் கோயில் வழிபாடும் இவர்களுக்கு நன்மை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு செய்வது மற்றும் கதிரவன் கவசத்தை பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் அல்லது ஏழைகளுக்கு கோதுமை தானம்